அவங்க காலை கழுவி சுட்டால கூட எனக்கு கட்டாது. இதெல்லாம் சும்மா திஜிப்பி இதெல்லாம். விஜய்க்குன்னு நிர்வாகின்னு ஒருத்தர் பேருக்குன்னு இதுவரையும் நான் கேள்வியும் பண்ணல, ஆளுங்களையும் பார்க்கல. அப்பமா எப்படி ஜெயிப்பாங்க? எதிர்கட்சியா வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா முதலமைச்சரா வரமாட்டார். நல்லது பண்ணணும் யாரும் வரல. நம்ம பணத்தை சொல்லிட்டு நம்ம மேலே கடன் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்க நல்லா இருப்பாங்க. கஞ்சா போதை ஊசின்னு அநேக பிள்ளைங்க அழியுது. ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். இவரு எப்படி போத்திக்கின்னு படுத்துக்கின்னு போத்திக்கிறாரான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 4 ஆம்பளைங்களுக்கு ஃப்ரீயாக பஸ் விடுறேன்றாரு. நான் பஸ் டிப்போவில் ஏற்கனவே நஷ்டத்தில் போகுது. உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி தொகுதியில தான் இருக்கோம். அதாவது வேளச்சேரி தொகுதியில விஜய் அவர்கள் போட்டியிட போறதா பல தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. அப்படி வேளச்சேரி தொகுதியில விஜய் அவர்கள் போட்டியிட்டால் அதுல வெற்றி பெறுவாரா, இந்த தொகுதியை அவர் கைப்பற்றுவாரா அப்படின்றத நேரடியாக மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆல்ரெடி இங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருக்க காங்கிரஸ் ஆசன் மௌலானா அப்படின்றவர் தான் எம்எல்ஏவா இருக்காரு. அவரை வீழ்த்தி விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா அப்படின்றத நம்ம மக்கள்கிட்டே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்ததா விஜய் அவர்கள் வேளச்சேரியில நிக்க போறதா அவங்க நேத்து வந்தவங்க எல்லாம் சாத்தியம் கிடையாது. ஜெயிப்பாங்க. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அவங்களுக்குன்னு மக்கள் சேரணும், நல்ல திட்டம் செய்யணும், அவங்க பேர் முன்னாடி வரணும், அவங்களுக்குன்னு உறுப்பினருங்க ஆள் சேரணும். நேற்று வந்தவங்க இன்னைக்கு செய்யணும்னா செய்ய முடியுமா? அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. இடத்துல இருந்தாலுங்க 30% 20%. ஆனா எதிர்கட்சியா வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா முதலமைச்சரா வரமாட்டார். என்னை பொறுத்தளவு நல்லவங்கள கடவுள் கொண்டாடுவாரு, கெட்டவங்களா கொண்டாட மாட்டார். நிக்கிட்டோம் பார்க்கலாம். இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்து பார்ப்போம். ஒரு சான்ஸ், புரியுதுங்களா? ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். இவரு எப்படி போத்திக்கின்னு படுத்துக்கின்னு போத்திக்கிறாரான்னு பார்க்கலாம். எல்லாம் அப்படிதான். அவர் விஜய் வருவார், அப்புறம் இவர் வருவார். யாருக்கு ஜனங்க ஓட்டு போகிறது யார் நம்ம கையில் எது இருக்குது? மக்கள் கையில் தான் இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் பணம்லாம் வாங்கிக்கிறோம். இந்த ஒயின் ஷாப் யார் ஒழிக்கிறாங்களோ அவங்க தான் ஓட்டு போடுவோம். வந்தா எல்லாரும் போடுவாங்க தான். அதாவது நான் தருவேன், மற்றவங்க எப்படின்னு தெரியல. வேளச்சேரி மக்கள் திமுக அதிமுக இது ரெண்டுத்தை தான் பார்த்துருப்பாங்க. இப்போ திமுக வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ திமுக தான் ஆளும் கட்சியாகவும். நான் இவங்க அவங்கலாம் இல்லைங்க, நான் எந்த கட்சியெல்லாம் இல்லை. நான் ஜென்ரலா யாரு நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஜனங்க, அவ்வளோதான். வேளச்சேரிக்கு வந்தா ஆதரவு தருவீங்க? தருவோம், கொடுக்கலாம். கொஞ்சம் பேருக்குனால இதுலேயே அது சில கட்சிக்காரங்களாம் இருப்பாங்கள்ல, அதில் கொடுக்காம இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் குறைஞ்சது ஒரு பாதியாவது கிடைக்கும், பாதிக்கு மேலேயாவது கிடைக்கும். ஓட்டு பிரியும் அழகாக வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நல்லது செய்யணும்னு, லஞ்சமே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வராங்க. அப்புறம் எப்படி இருப்பாங்க தெரியாதுல்ல. பதவி வார்த்தை யாரை விடுது? அதிமுக தானே எதிர்க்கிறாரு, அவங்கள தாண்டி நான் ஜெயிப்பேன்னு சொல்றாரு. சான்ஸே கிடையாது. கூட்டணி இருந்தாலும் ஒரு அளவுக்கு சொல்லலாம். அவர் தனிப்பட்டு நின்றுலாம் ஜெயிக்க முடியாதும்மா. கூட்டணி இல்லாத யாரும் ஜெயிக்க முடியாது. கூட்டணி இருந்தா ஆனா ஒரு முதல்வர் வேட்பாளரே நான் தான் சொல்லிட்டு இருக்காரு. முதலமைச்சரா அதாவது எல்லாருமே எந்த முதலமைச்சரும் சரி, எம்ஜிஆர் முதல் கொண்டு கலைஞர் முதல் கொண்டு யாருமே நான் தோப்பேன்ட்டு நிற்கவே நின்னதே கிடையாது. எல்லாருமே சொல்ல போனால் நாஞ்சல் சம்பத்து, வைகோலாம் அவங்களாம் நல்ல திறமையாளி, பேச்சாளி தான். ஏன்னா அவங்களாம் என் முதலமைச்சர் ஆகல. யாருமே இன்னைக்கு இருக்கிற கட்சியில் டிஎம்கே ஏடிஎம்கே, அதே மாதிரி பாரதிய ஜனதா காங்கிரஸ். விஜய் வந்தா எப்படி செய்வார் நினைக்கிறீங்க? இப்ப திமுக அதிமுக நம்ம பார்த்துட்டோம் எப்படி செய்யறாங்க. ஆனா பதவியில் இல்லாதவங்க வந்தா கொஞ்சம் பயந்து செய்வாங்க. ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அவங்க நல்லா செஞ்சதும் அவங்களுக்கு கடவுள் என்னவோ பண்ணிட்டாங்க. அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஆட்சியில் இருந்த வரைக்கும், அவள் இருந்த வரைக்கும் கொஞ்சம் பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு நல்லது செஞ்சா. அவள் என்ன ஆனான்னு தெரியல. ஆனால் இந்த பையன் தம்பிக்கு இந்த நடிகர் இதில் விஜய்க்கு நடிகர் மூலியமா கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும், அது நம்பிக்கை இருக்குது. உண்மை மக்கள் கொடுப்பாங்க. விஜய்க்கு வருமா? ஏன் வரும்னா இந்த தம்பி சினிமாவில் நடிச்சு மக்களை கவர் பண்ணிடுச்சு. அதனால
இப்ப அப்படி விஜய் அவர்கள் வேளச்சேரி தொகுதியில நிக்க முடியுமா, வந்துட முடியுமா? ஏன்னா இப்ப திமுக கூட்டணியில இருக்க காங்கிரஸ் தான் வந்து தொகுதியில இருக்காங்க, எம்எல்ஏ அவங்களெல்லாம் தாண்டி வர ஆனால் இப்போ இந்த முடியுமா? வேலைச்சேரி பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் நிறைய வந்திருக்கு. ஏடிஎம்கே எப்போ ஒரு சமயம் தான் வந்துருக்கு. அதனால நம்ம வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் வந்து இப்படியா அப்படியான்னு சொல்ல முடியாது. அது தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். விஜய் அவர்கள் வேளச்சேரி தொகுதியில நின்னா ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்களாமா மக்களோட? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் விஜய் வேலைச்சேரியில் யாருமா நிர்வாகியாகவே எனக்கு இது வரைக்கும் நான் பார்க்கலையாம்மா. ரெட்டலைக்கு நிர்வாகி இருக்கிறாங்க, திமுகவுக்கு நிர்வாகிக்கிறாங்க, பாஜகவுக்கு நிர்வாகிக்கிறாங்க. விஜய்க்குன்னு நிர்வாகின்னு ஒருத்தர் பேருக்குன்னு இது வரைக்கும் நான் கேள்வியும் பண்ணல, ஆளுங்களையும் பார்க்கல. அப்பமா எப்படி ஜெயிப்பாங்க? ஆனா இப்ப விஜய் தான் வந்து நிறைய பேர் வந்து விஜய் தான் வரணும், மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் அவர் வந்து நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் கடவுள் என்ன வழி விட்டுருக்காரோ அதுதான் நான் விஜய் சொல்லுவேன். வந்து அரசியலுக்கு பொருத்தமானவராமா, அரசியலுக்கு வரலாமா? அவர் வந்து எடப்பாடி அப்புறம் ஸ்டாலின் மாதிரி இவரும் ஒரு பேர். எல்லா பதவியில நடிகருங்க தான் வராங்க முக்கவாசி. எம்ஜிஆரும் தான் இருந்தாரு, அவரும் நடிகையில தான் இருந்தாரு, இந்த அம்மாவும் நடிகையில தான் இருந்தாங்க. எல்லாம் நடிகையா இருந்து தான் வந்தாங்க கட்சியில. கடவுள் யார் யாருக்கு என்னென்ன குடுப்பட வச்சிருக்காங்களோ அதான் நடக்கும். நீ பதவியில இருக்கணும்னு நினைச்சா வரப்போறோம், பதவியில இல்லையா வர முடியாது. அதான் நம்ம சொல்ல முடியும். சரி, இல்ல நின்னா நீங்க வந்து ஆதரவு கொடுப்பீங்க? நாங்கள் கொடுப்போம். நான் கண்டிப்பாக எங்களை ஆதரிச்சா நாங்கள் ஆதரவு கொடுப்போம். நல்லவங்க வந்தா கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். எல்லா நடிகருமே வராங்க. விஜயும் நடிகர் தான், ஜெயலலிதாவும் நடிகர் தான், எம்ஜிஆரும் நடிகர் தான், கலைஞரும் நடிகர் தான். ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரிலாம் வராதுமா. அவங்க காலை கழுவி சுண்டி வேலை கூட எனக்கு கட்டாது. இதெல்லாம் சும்மா ஜிஜிப்பி இதெல்லாம். ஆனா எம்ஜிஆர் மாதிரி நான் வருவேன்னு சொல்றாரு விஜய். எம்ஜிஆர் வந்தா நாங்க பெருமைப்படுறது நாங்க தான் முதல் ஆளு. முதல் ஆளு விஜய் வந்து அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரி செஞ்சா நாங்க கண்டிப்பா ஏற்றுக்கக்கூடிய ஆளு நாங்க தான் முதல். புரியுதா? அவர் பேரு பரவாயில்ல ஏமா எம்ஜிஆர் மாதிரி செஞ்சா செஞ்சாருன்னா நிக்கிறோமா. அவரு நான் என்ன அதான் சொல்றேமா, அவர் வந்து எம்ஜிஆருக்கு மாதிரி தோல் கொடுப்பான் தோழன்னு. தோல் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, கேளுங்க, கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, நாங்கள் அதை விட நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் பார்ப்போம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னும் எங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு. சரி, இப்ப விஜய் வந்து சினிமால நீங்க பாத்திருப்பீங்க. பாத்துருக்கேன். அரசியல் வந்து 2 வருஷம் ஆகுது. ஆமா. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? அரசியல்ல நல்லா பண்றாரா? அரசியல் பண்றாரு, ஒரு நம்பிக்கை இருக்குது. போக போக தான் தெரியும் அந்த பூவின் வாசம் புரியும். ஆனா மக்கள் ஆதரவு கொடுப்பீங்களா விஜய்க்கு? கொடுப்போம், நான் கொடுப்பேன். நம்ம இஷ்டம் தான். ஓட்டு போகிறது நம்ம உரிமை, நம்ம யாருக்கு வேணாலும் போடலாம். ஆனால் நல்லது செய்கிறவங்களுக்கு யாருக்காவது நான் என்னன்றேன், 2 பேரும் மாறி மாறி வந்து இதே தான் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு 4 ஆம்பளைங்களுக்கு ஃப்ரீயாக பஸ் விட்றேன்றாரு. நான் பஸ்ஸு டிப்போவில் ஏற்கனவே நஷ்டத்தில் போகுது. நீ நீ மகளிருக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுட்டு நீ அதையும் நஷ்டம்தான். இப்போ வந்து ஆம்பளைங்களை விட்டுட்டு அப்புறம் கண்டக்டர் பஸ்ஸுக்கு என்ன வேலை? டிரைவர் கண்டக்டர் அவங்களுக்கு ஒரு இது இல்லைல்ல. நீ இருக்கிறத சுரண்டிட்டு தான் போகிறீங்க. எதுவும் நாட்டுக்கு முன்னும் வர வைக்கல. நல்லது பண்ணணும் யாரும் வரல. நம்ம பணத்தையும் சொல்லிட்டு நம்ம மேலே கடன் ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க நல்லா இருப்பாங்க. கூட்டணி வச்சாதான் ஆமாம்மா, எதனா ஒரு கூட்டணியில் போனாலும் வந்து ஒரு சீட்டோ 10 சீட்டோ வாங்க முடியுமா காண்டி? தனித்து நின்றுலாம் வந்து நேற்று வந்தவங்களாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. அது எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு அது கிடையாது. ஆனால் இந்த வேளச்சேரியில் பாஜகவும் ரெட்டலையும் நிற்கிறாங்க. அதில் பாஜக வேட்பாளராக நிற்கிறாங்க. அது யார் நின்னாலும் பாஜக கண்டிப்பாக ஜெயிக்கும். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. போதை பொருள் நிறைய இருக்கு. போதைப்பொருள் நிறையா இருக்கு. போதைப்பொருள், குடி, கஞ்சா, ஊசி, மாத்திரை இது எல்லாம் ஒளிஞ்சாதான் நாடு கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வரும். ஆனா இப்ப விஜய் வந்தா இதெல்லாம் மாற்றுவார்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்தா மாட்டினா நம்ம கேள்வி கேட்கலாம். ஏன்னா இப்ப 2 வருஷம் தான் ஆகுது ஒரு அரசியலுக்கு வந்து. ஆமா. அனுபவம் இருக்கா? அனுபவம் இருக்கல. இப்போ தெரியல. நடிப்பு வேற, சினிமா வேற, புரியுதுங்களா? அரசியல் வேற, சினிமா வேற. இப்போ எம்ஜிஆர் சினிமாவிலேருந்து வந்தார், அவர் நல்லது பண்ணார், ஜனம் ஏற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி இவர் பண்ணுவார்ன்ற நம்பிக்கையில் சில பேர் எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரி வந்து செஞ்சாங்கன்னா ஜனங்களுடைய இதுதான். அது மாதிரி செஞ்சால் அவர் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.